எல்லாரும் எப்படி இருக்கு? மறுபடியும் ஒரு சூப்பரான இடத்துல மீட் பண்ணுறோம். வேற எங்கேயும் இல்லை, மூணாரோட டவுனுக்குள்ளே இருக்கிற இடம். ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இது மாதிரி பார்க்கக்கூடிய நிறைய காட்சிகள் இருக்கு. வாங்க ஒரு காட்சியை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இது ஐடிடி மூணார்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் நல்ல தண்ணி ரோட்டில் இருக்குது. விலை உயர்ந்த டீ மட்டும் இல்லை, மிக சுவையான டீயும் இங்கே தயாரிக்கப்படுகிறது. மூணாரில் உற்பத்தி செய்யப்படும் தேநீரில் இதுக்கு தனி இடம் உண்டு. அதே மாதிரி தனி டிமாண்டும் உண்டு. மூணாரில் இருக்கக்கூடிய சில தேநீர் தொழிற்சாலைகளில் இது பழமையான ஒன்று. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கும் இந்த இடத்தோட தனித்தன்மைக்கும் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற மரங்கள் தான். உள்ளூர் பாஷையில் சொன்னால் இந்த மரங்களை தீப்பெட்டி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வெயிட் இருக்காது, சீக்கிரமாக உணங்கிடும். தீ பற்ற வச்சோன்னா உடனே பற்றிக்கிறோம். இந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. முதல் தடவையாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகள் இது. அதனால தான் பிரிட்டிஷ் அதிகாரிங்க பூஞ்சார் ராஜ குடும்பத்துக்கிட்ட இருந்து வருஷத்துக்கு 3000 ரூபாய்க்கு பாட்டத்துக்கு வாங்கியிருக்காங்க. இதை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு வரலாறே இருக்குது. அப்படி அதை பற்றி கூடுதல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கேன். நான் ஐடிடியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஐடிடி அப்படின்றது இன்ஸ்டன்ட் டீ டிவிஷன். இதை பற்றி ஒரு கூடுதல் தகவல். பல மாற்றங்கள் முயற்சிகளுக்கு பின்னாடி ஜேம்ஸ் ஃபின்லே அண்ட் கம்பெனி தேயிலை உற்பத்தியில் நுழைகிறாங்க. அதுவும் டாட்டாவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு. இது 1964 ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி. இந்த ஒப்பந்தத்தின்படி அதே வருஷம் தொடங்கப்பட்டது தான் இந்த ஐடிடி டீ ஃபேக்ட்ரி. இந்த ஐடிடி தொழிற்சாலை உலகில் மிகப்பெரிய இன்ஸ்டன்ட் டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு இவங்களோட வெப்சைட்டில் இவங்க அவகாசப்படுறாங்க. இந்த பகுதிகள் கல்லார் எஸ்டேட்டோட சேர்ந்த பகுதிகள். இங்கே எப்போவுமே வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொன்னால் காட்டெருமைகளை நம்ம எப்போவுமே இங்கே பார்க்க முடியும். ஈவன் பகல் நேரத்தில் கூட அதோட நடமாட்டம் இருக்கும். இது ரொம்ப அமைதியான இடம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. சுற்றிலும் மலைப்பகுதிகள், நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு.
எப்பவும் மேகக்கூட்டங்கள். இந்த பறவைகளோட சத்தம் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம கொஞ்சம் கவனிச்சோன்னா பலவிதமான பறவைகளோட அந்த சத்தம் காதுக்கு இனிமையாக இருக்குது. நம்மளால் அதை ரசிக்க முடியும். இயற்கை விரும்பிகளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தனிமையில் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாதையில் இந்த மரங்களோட அழகின் ஆதிக்கம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு நடந்தே போக முடியும். ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். இயற்கையை ரசிக்கிற மனநிலையோட நேரம் கிடைக்கும்போது இங்கே நடந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கும் புரியும். இந்த குட்டி பயணத்திற்கான முடிவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 5 நிமிஷத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.